வணக்கம். சாந்தா பாட்டி இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறோம். நம்மளோட உறுப்பை பற்றி சொல்ல போகிறேன். செவி செல்வம், செல்வத்தில் பெரிய செல்வம் செவி செல்வம். அதே மாதிரி கண்ணுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. கண் இல்லாதவன் எல்லாம் இருண்டு, எல்லாமே அவனுக்கு இருட்டு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இதோட கதை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். நம்ம செய்யாத ஒரு தப்பு கோசம் பரான்னு நம்ம கன்னத்தில் அறையும் போது ஒரு சத்தம் வரும் பாரு, ஒரு ஈ பறக்கும் பாரு, பொன்னி பறக்கும். அந்த பேரே பொன்னி. அடிக்கிற அடியில் ஜூன்னு சத்தங்க. நிரபராதியான நம்ம அந்த மாதிரி அடி வாங்கும்போது அதில் காதிலிருந்து பறக்கிற ஈயோட பேர் தான் பொன்னி. அதே மாதிரி நம்ம செய்யாத தப்புக்கு போய் மாட்டி மிழிச்சு நிற்கும் பாரு, அங்கே நம்ம என்ன அழுதாலும் நம்ம என்ன சொன்னாலும் அது ஏர்வாகாது. அந்த சூழ்நிலை நம்மளுக்கு தப்பாகவே இருக்கும். அப்போ மௌனம் காத்து நம்ம அங்கே நிற்போம். நம்ம அது செய்திருக்காது. அது சொன்னால் அந்த சமூகத்தில் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம கடக்கண்ணிலிருந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும், சத்தம் வராது. அதுதான் இரத்த கண்ணீர். அது தொட்டு சுழித்து பார்த்தா தெரியும், இரத்த சுவை இருக்கும். யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம அந்த இடத்துல மாட்டி மிழிச்சு வாய் வராத, அழுகிற சத்தம் வராத, மௌனம் காத்து நிற்கும் பார் ஒரு நிற்பு. அது அந்த கடக்கண்ணில் இருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியோட பேர் தான் இரத்த கண்ணீர். வணக்கம்.